பிரைஸ் த லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 24 ஹalleluya வியாழக்கிழமை காலையில் நம்முடைய உபவாச ஜெபத்தின் ஆமென் 14வது நாளில் ஆமென் காலையில் நாம் ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எல்லோருடைய கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தும். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்தார், அதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். இந்த காலையில் நாம் சந்தோஷமாக எழுந்து தேவனை ஆராதிக்க இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காய் நாம் அமைதியாக இல்லாமல் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகம் ஆமேன் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆமேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவமா இருக்கிறீர். ஆமேன். 3 காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தாவே நீர் என் கேடகம். ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆமேன். 360 டிகிரியில் தேவன் நம்மை சுற்றிலும் ஆமேன் கேடகமாக இருக்கிறார். அதனால ஒரு ஆபத்தும் பொல்லாப்பும் வர தேவன் நம்மை விட்டு விடுவதில்லை. ஆமேன். அந்த கேடகத்தை கடந்து தான் நம்மிடத்தில் வர வேண்டும். அதனால நாம் விசுவாசத்திற்கு எல்லா நாள் காலையிலும் சொல்ல வேண்டும், அப்பா நீர் என்னை சுற்றும் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அடுத்து, என் மகிமை நீர். ஆமேன். நீர் என்னுடைய க்ளோரி. ஆமேன். அதாவது நம்முடைய மகிமை நம்முடைய தேவனாக இருக்கிறார். என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறேன். அதாவது என்னுடைய தலையை குனிய செய்கிறவர் அல்ல. ஆமேன். என்னுடைய தலையை எப்போதும் உயர்த்தி பிடிக்கிற தேவன், உயர்த்தி வைக்கிற தேவன். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த நாளில் உங்கள் தலை ஏதாவது விஷயத்தில் தலை குனிந்து இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த நாளில் உங்கள் தலையை உயர்த்துகிறார். ஆமென். உங்கள் தலையை குனிய அவர் விடுவதில்லை. இன்றைக்கு தலை குனிந்து இருக்கிறீங்களா? என்றைக்கும் அவர் தலை குனிய செய்வதில்லை. உங்கள் தலையை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது அதிகாரம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அதுதான் இந்த ராத்திரி நாம் படுத்து தூங்கினோம், கர்த்தர் நம்மை தாங்கி நம்மை எழுந்திருக்க செய்தார். அதற்காக ஸ்தோத்தரிப்போம். 8வது வசனம், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது, அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் வருவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இந்த பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனை ஆராதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் நாம் கைகளை உயர்த்தி நாம் தேவனை ஆராதிப்போம், ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த பகல் எல்லாம் எங்களை அற்புதமாக நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாவரையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரும் அப்பா ஆமேன் விரக்தி அடையக்கூடாது அப்பா. ஆமேன். யாரும் வேதனை படக்கூடாது அப்பா. ஆமேன். அப்பா, நீர் எங்களுடைய மகிமையாக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆமேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேலை செய்கிற இடத்தையும் பிசினஸையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தால் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒவ்வொருடைய தேவையிலும் உடைய கிருபை கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசேஷமாய் கர்த்தாவே, வியாதியாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ண சுகம். ஆமீன். எந்த வியாதியாக இருந்தாலும் நீர் நல்ல மருத்துவராக இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் நம்முடைய பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ராத்திரி தூங்க முடியாமல் ஆமீன் வேதனையோட, டென்ஷனோடு ஆமீன் கட்டிலில் அந்த பக்கம் எந்த பக்கமும் உருண்டு ஆமீன் இந்த விடிய காலை வரை தூங்காமல் இருந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமீன். தூக்கத்தை கெடுக்கிற எல்லா அந்தகாரத்தின் சக்திகளை இயேசுவின் நாமத்தில் விட்டு போகட்டும். சமாதானத்தோடு தூங்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே. சமாதானத்தோடு உறங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆமேன் நீ தூக்கத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு உறங்க தூங்க கர்த்தர் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுங்கப்பா. ஆமேன். சூழ்நிலைகளை ஏற்றதாய் மாற்றி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பண கஷ்டத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜனத்தை நான் ஒரு முறை கூட ஆசீர்வதிக்கிறேன்.
ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சாட்சியை அவர்கள் நிற்கும்படியா இந்த உபவாச நாட்களில் அவர்களை பலப்படுத்தணுமே, உம்முடைய ரத்தத்தால் அவர்களை மூடி மறைக்கணும் என்று செபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய அளவில்லாத சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் செபிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய உபவாச ஜபத்தின் 14வது நாளில் கிருபையால் நாம் வந்து இந்த நாளை தேவன் நிறுத்திருக்கிறார். இந்த நாளில் நாம் இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் கிட்டு சேர தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் லூக்கு 13 17 அதிகாரம் வரை, அப்போஸ்தலர் 19 அதிகாரம், 1 தீமோத்தேயு 1 6 அதிகாரம், வெளிப்பாடு 14 15 அதிகாரம் நாம் தீர்மானித்து வைத்திருக்கிற வாசிக்க வேண்டிய வேத பாடங்கள். அதை வாசிங்க. ஆமென். படுத்து தூங்குவதற்கு முன்பாக இன்றைக்கு வரை உள்ள எல்லா வேத வசனங்களையும் அதிகாரங்களையும் வாசித்து விட வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆமென் தேவனோடு கூட அமர ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேவனோடு கூட சேர்ந்து அதிகமாக நேரம் ஜெபிப்போம், ஆராதிப்போம். மாலை நேரத்தில் இந்தியன் டைம் 9:30 மணிக்கு தொடங்கும். நீங்கள் அதில் பங்கு பெறுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். லிங்க் கிடைக்கவென்றால் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த 24ஆம் தேதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன தூதன் அவர்களோடு சொல்கிறார்? பயப்படாதிருங்கள். ஆமீன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த காலையிலும் ஆமீன் கர்த்தருடைய தூதன் பரலோகத்திலிருந்து யார் வந்து உங்களோட பேசினாலும் முதலாவது அவர்கள் சொல்லுவது பயப்படாதிருங்கள் என்று. பயப்பட சொல்ல மாட்டாங்க, பயப்படாதிருங்கள் என்று சொல்லுவார். பரலோகத்திலிருந்து இருக்கிற எந்த ஆமீன் வார்த்தைகளானாலும் நம்மளோட சொல்லுகிற முதலாவது வார்த்தை பயப்படாதிருங்கள் என்று சொல்வார். இயேசு பேசும்போது ஆமென், இயேசு ஜனங்களோட எல்லா இடத்திலும் சொன்னது, யாரோட இடத்திலும் பேசும்போதும் சொல்லுவார், நீங்கள் பயப்படாதீங்க. தூதன் மரியாதையில் இறங்கி வந்தபோது பயப்படாதீர்கள் என்று சொன்னார். எல்லா இடத்திலும் சொல்வது, வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் பயப்படாதிருங்கள் என்று வரும். ஆமென். இந்த 24ஆம் தேதி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாரத்தோடும் வேதனையோடும் பயத்தோடு இருக்கீங்களா? பரிசுத்தவான்கள் சொல்கிறார் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். அவர் சூழ்நிலையை மாற்ற முடியும், அவருக்கு பிரச்சனைகளை மாற்றி தர முடியும். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பதனால நாம் பயப்பட தேவையில்லை. He can control. ஆமென். அவர் சகலத்தை மேற்கொள்வார், அவர் சகலத்தையும் ஆண்டு கொள்வார், அவருக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆமென். அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அதுதான் சொல்கிறார் பயப்படாதிருங்கள். அடுத்து, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். என்ன இந்த நற்செய்தி? ஆமென். எல்லா ஜனத்துக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் ஆமென் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி. இருளிலும் அந்தகாரத்திலும் ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, பாவத்திலிருந்து விடுதலையாக ஆமென் வழி இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கும் போது, சாபத்திலும் வியாதியிலும் அடிமையால் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மனுஷருக்கும் ஆமென் ஆமென் யாரோ ஒருத்தருக்கல்ல, ஒரு கூட்டத்திற்கல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மதத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை நற்செய்தியாக சொல்கிறார். என்னது அது? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர், கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் ஆமென் ரட்சிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். ரட்சிக்கிறவர் என்று சொன்னால் என்ன? ஆமென். ரட்சிக்கிறவர் என்றால் விடுதலை கொடுக்கிறவர். he is the savior from the everything. ஆமென். பாவத்தின் அடிமையிலிருந்து ஆமென் நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் ரட்சிப்பு தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ரட்சிப்பு கொடுக்க வல்லமையுள்ள இரட்சகராகிய கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார்? அவர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளையில ஆமென் இயேசு எதற்காக பிறந்தார்? எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க இயேசு பிறந்தார். ஒரு மனுஷனுக்கல்ல, ஒரு கூட்டத்திற்கல்ல, எல்லா மனுஷருக்கும். ஆமென். நீங்கள் மனுஷராக இருக்கிறீங்களா? எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியை கொடுக்க இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஹல்லேலூயா. சொல்லப்படுகிறது கிறிஸ்து என்ற இரட்சகர் ஆமென் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அப்போஸ்தலர் 3:26 நாம் வாசிக்கிறோம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்களுக்கு பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்று. எதற்காக ரட்சித்தார்? நம்மை பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தது எதற்காக? தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே நம்மை கொண்டு வர முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நாம் வாழும்படியா ஆமென் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆமென் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில ஆமென் பிறந்தார். இயேசுவின் பிறந்தது எதற்காக? ஆமென் சகல ஜனங்களையும், எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக
கொடுப்பதற்காக, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க, பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து ஆமென் ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நம்மை கொண்டு வர, ஒருவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? மிகுந்த சந்தோஷம் நடக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களுடைய உள்ளத்தில் பிறந்து இருக்கிறாரா? ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நமக்கு இருவுள்ளது ஆமென் சாபம் அல்ல, மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஒருவனுடைய உள்ளத்தில் இயேசு பிறந்தால், ஆமென், அவர் அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்தால் அது மட்டும் போதாது. அந்த இயேசு இன்றைக்கு என்னுடைய முன்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் பிறக்கும் போது தான் அந்த மிகுந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். நம் உள்ளத்தில் பிறக்கும் போது நமக்கு இரட்சகராய் மாறுவார். நம்முடைய எல்லா சாபத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி, எல்லா வியாதியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். ஆமென். அவர் நம்மை தேவனுடைய ஆமென் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தில் நம்மை நடத்துவார். இன்று இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த இயேசு என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் பிறக்கும் போது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் சொன்னது போல ஆமென், அவர் உங்கள் பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி ஆமென் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆமென், அதற்காகத்தான் தேவன் அவர் நம்மை அனுப்பினார். யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது என்ன நடக்கிறது? நமக்கு ஜீவன், அந்த ஜீவன் தான் நித்திய ஜீவன், அது தேவனுடைய ஜீவன் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நமக்கு சந்தோஷம் வருகிறது. இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது அங்கே சமாதானம் வருகிறது. இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது அங்கே நிறைவு வருகிறது. இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது அங்கே நிம்மதி வருகிறது. ஆமென். ஒரு கேள்வி மட்டும் உங்களிடத்தில் கேட்கிறேன். கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் போது இயேசு உங்களுடைய உள்ளத்தில் பிறந்து இருக்கிறாரா? இயேசு உங்களுடைய உள்ளத்தில் பிறக்கவில்லை என்றால் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. 2020 வருஷங்களுக்கு முன்பு பெத்லகேமில் பிறந்தவர் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, என்று தேவன் என்று நாம் அறிக்கை செய்யும் போது இயேசு நம்முடைய உள்ளத்தில் வருவார். அவர் திருடவும் அழிக்கவும் வரவில்லை, ஆமென், கொல்லவும் வரவில்லை. அவர் ஆமென் ஸ்தோத்திரம் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க ஆமென் நமக்கு வந்திருக்கிறார். நமக்கு நிம்மதியை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் சொந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சொல்ல வேண்டும், இயேசுவே நீர் என்னுடைய உள்ளத்தில் வாங்க, நான் உன்னை வரவேற்கிறேன். அப்ப நீங்க என்னுடைய கர்த்தர், என்னுடைய பாவங்களை கழுவுங்க என்று நாம் வாய் திறந்து சொல்லும் போது, இயேசு தேவன் என்றும் இயேசு எனக்கு வேண்டி மரித்து அடக்கம் பண்ணிட்டு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் போது ஆமென் என்ன நடக்கிறது? அங்கே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு நம்முடைய இரட்சகராய் மாறுகிறார். இயேசு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு இரட்சகராய் வருவார். ஆமென். அப்போது நம்முடைய ஆசீர்வாதத்தில் நம்மை நடத்துவார். இந்த 24ஆம் தேதி சகோதரா சகோதரி, பெற்றோர்களே, பிரியமான பிள்ளைகளே, ஆமென், நீ இயேசு உங்களிடத்தில் பிறந்திருக்கிறாரா? இயேசு பிறக்கவில்லை என்றால் இந்த பகலில் இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவை நான் உம்மை வரவேற்கிறேன். என் பாவத்திற்கு ஆமென் விடுதலை கொடுக்க, என்னை ஆசீர்வதிக்க உம்மால் மட்டுமே முடியும். நீர் எனக்கு வேண்டி மரித்தீர், நீர் எனக்கு வேண்டி அடக்கம் பண்ணப்பட்டு, நீர் எனக்கு வேண்டி உயிர் தெழுந்தீர். இன்று முதல் நீர் என்னுடைய தேவன், நான் உமக்காய் ஜீவிப்பேன். நீ உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவணும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பார். அல்லேலூயா. ஆமென். அவர் உங்களுடைய இரட்சகராய் மாறுவார், உங்களுடைய தேவனாய். ஆமென். உங்களை வழி நடத்துகிறவராய், உங்களுக்கு சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் உங்களை நடத்துகிறவராய் அவர் உங்கள் உள்ளத்தில் பிறப்பார். பெரிய தேவ பிள்ளைகளே, ஆமென், இயேசு இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் பிறக்கிற ஒரு பகலாய் மாறட்டும். ஆமென் ஆமென். இதுவரை உங்கள் உள்ளத்தில் அவர் பிறக்கவில்லையா? ஆமென். ஆல்ரெடி உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? எதற்காக அவர் வந்தார்? ஜீவனை கொடுக்க, ஆமென், கஷ்டத்தை கொடுக்க, துக்கத்தை கொடுக்க, தரித்திரத்தை கொடுக்க, வேதனை கொடுக்க அவர் உங்களிடத்தில் பிறக்கவில்லை. குற்றத்தை சொல்ல அவர் வரவில்லை. இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்தது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க, நிம்மதியை கொடுக்க, ஆமென், ஆனந்தம் கொடுக்க, மகிழ்ச்சியை கொடுக்க, தேவனுடைய பரிபூர்ணத்தை உங்களை நடத்த, தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களை நடத்த அவர் உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அதனால் நீங்கள் சந்தோஷமா இருங்க. இயேசு நமக்காய் பிறந்ததை நினைத்து ஆமென் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். we are shining by the power of Holy Spirit. God bless you. God bless you. God bless you. Amen.